நான் சொன்னேன்ல, நீங்க 8 பேர் இல்ல 80 பேர் அனுப்பினாலும் இந்த சீசன்ல இதுக்கப்புறம் கண்டென்ட் எடுக்க முடியாது. செத்து போச்சுங்க இந்த சீசனு. செத்து போன சீசனுக்கு தண்ணி தெளிச்சு எந்தினா எங்க எந்திக்க வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்குள்ள போற அந்த 8 பேருமே தனித்தனியா அவங்களுக்கான கண்டென்ட்டை காமிக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒவ்வொரு சீனை போட்டு கண்டிப்பா பிக் பாஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. ஒன்னு பிக் பாஸ் டீமை கூட கொஞ்சம் வெறுப்பேத்தி விடுவாங்க, இல்லன்னா மொத்த சீசனை காலி பண்ற மாதிரி ஏதாவது வேலைகளை பார்ப்பாங்கன்னு சொன்னா, அதே மாதிரி காலங்காத்தால் நம்ம ஃபேட்மேன் அவர்களை பிக் பாஸ் கூட்டு வருவருன்னு வருதுருப்பாப்ல. இன்னைக்கு நைட்டு இப்ப கொண்டாத்துல ஆக்சுவலா நடக்க போகுது. நைட்டு வீட்டுக்குள்ள பிக் பாஸ் கூட்டி எல்லாரையும் உட்கார வச்சு, இப்ப வீட்டுக்குள்ள புதுசா வந்திருக்காங்களா அந்த 8 பேர், அதான் பழைய போட்டியாளர்கள், அந்த 8 பேரை வச்சு செதுக்குன்னு செதுக்குறாப்லையா. முக்கியமா ஒரு சில பேர் மார்க் பண்ணிட்டு சுத்தினாங்கல்ல, அதான் ஆல்ரெடி வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணிருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் எடுத்து அதை செஞ்சு காமிச்சு ஒரு சீன் போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த ஆளுக்கெல்லாம் தரமான செருப்படி உள்ளதா கேள்விப்பட்டேன். மொத்தத்தில் பிக் பாஸ் ஆன் ஃபயர் மோட் அப்படிங்கிறதா உண்மை, ஓகேவா? அண்ட் இன்னொரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு, யாரோ நைட்டை வீக் பண்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி எந்த ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனா ரோஸ்ட் அப்படிங்கிறது செதுக்கி இருக்காப்லையா, அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பிடிச்சி செதுக்கிருக்காப்ல. என்ன பொறுத்தவரைக்கு நான் திரும்ப சொல்றேன், அந்த 8 பேரை முடிஞ்சா வெளியே எடுத்துருங்க, வேஸ்டிங். அந்த 8 பேர்லாம் கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. சிம்பிளா சொல்லிட்டா, வீட்டுக்குள்ள போன வர்ஷினி வந்து அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ நம்மளை விட இங்க நிறைய பேர் கண்டென்ட் செமையா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல சில பல பொறாமைகளை இருந்தாங்க, ஓகேவா? நான் வெளியே கவனிச்சா இருந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரி ஓகே பெருசா யாருக்கும் நெகட்டிவ் கொடுக்க வேண்டாம், இப்படி பெருசா யாருக்கும் நெகட்டிவ் கொடுக்க வேண்டாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு அமைதியாயிட்டாங்க, ஓகேவா? செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இதே நம்ம ஃபேட்மேன் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவங்க உள்ள போனதுல இருந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசிட்டு, ஆனா இன்ஃபர்மேஷனை பயங்கரமா வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ப்ரோ. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க நார்மலா பேசிட்டு இருக்காங்க, நார்மலா பேசிட்டு இருக்கும்போது தேவையான அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்குது, நீ தான் டைட்டில் வின்னர் குமாரா, விட்றாது அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க தெரியுமா? அது ஒரு கோட் வேர்டுங்க, அங்க முடிஞ்சு போச்சு. நீ தான் விட்றாது அப்படின்னா என்ன? விட்றாது அவ்வளவுதான், உங்க கையில தான் இருக்கு, விட்றாது அவ்வளவுதான், கோட் வேர்டு முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கே டைட்டில் வின்னரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது, வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரா டவுன் பண்றாங்க. எப்படி உனக்கு இப்படிதான் வெளியே இருக்கு, உன்னோட பிஆர் டீம் இப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ ஒன்றும் பண்ண முடியாது. இது ஃபேட்மேன் அவர்கள் மட்டும் இல்ல, வர்ஷினி அவர்களுமே பண்ணாங்க. வர்ஷினி அவர்களுமே சேம் இதே கண்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு, நீ என்ன பண்ணுவ, வாங்கல எதுவுமே இல்லை, பட் ஒன்ன இது பண்ணி வெளியே சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, அதனாலதான் உன்னோட பேர் ரொம்ப கேவலமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு போதுன்னு சொல்லிட்டு ஒன்னு கொளுத்தி போட்டாங்க. வீட்டுல ரொம்ப தெளிவா, நீ ஒன்றும் பண்ண முடியாது, உன் கையில எதுவுமே இல்லை, வெளியே ஒரு சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை டவுன் பண்றது உனக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா எடுத்து போட்டு உடச்சிட்டாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஆஹா நமக்கு சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சா வீட்டை விட்டு வெளியே போய் பார்த்தா ஒரு பையன் நமக்கு சப்போர்ட் இருக்க மாட்டான் போலேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா லோவாக தான் செய்வாங்க. அதே மாதிரி ஜாக்லின் எடுத்துக்கோங்க, ஜாக்லின் பணப்பெட்டி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க, ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பணப்பெட்டி எடுத்திருந்தா ஒரு நல்ல மூவா இருந்திருக்கும். ஆனா அந்த பணப்பெட்டி எடுக்காதன்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா பிக் பாஸ் இதெல்லாம் ஒரு பிளானா அந்த நபரை வச்சிருப்பாங்க. ஜாக்லின் ட்ரை பண்ணோம், சவுந்தரா ட்ரை பண்ணோம், முத்துக்குமார் எல்லாருமே அந்த பணப்பெட்டிக்கு ட்ரை பண்ணதானே பார்க்க நல்லா இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணல, ஏன்னா எல்லாருமே ஒரு வகையில கொஞ்சம் லோவா அந்த பணப்பெட்டி எடுக்கிற ஐடியால தான் இருந்தாங்க. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன், தெரிஞ்ச ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்றேன் நினைக்கிறேன், எவனுமே இந்த டைட்டிலுக்கு போட்டி போடல. எப்படி அந்த டைட்டிலுக்காண்டி எவனுமே சண்டை போடல, எல்லாரும் அந்த பணப்பெட்டிக்காண்டி தான் சண்டை போட்டுக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதனால தான் பிக் பாஸ் டீம் அந்த பணப்பெட்டி மேல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. பணப்பெட்டி இன்னொருத்தி வைக்காத காரணம் என்ன, வெள்ளிக்கிழமை வைக்கிறதா இருந்தாங்க, வெள்ளிக்கிழமை வைக்கலாம், நாளைக்கு ஒரு மிட் வீக் ஆக்ஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான்ல இருந்தாங்க. மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க ப்ரோ, மொத்தத்தையும் முடிச்சு விட்டாச்சு. வீட்டுக்குள்ள பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எவன் பணப்பெட்டி எடுப்பான்னு தெரியாது. ஏன்னா சேனல் ஒரு ஆள் எதிர்பார்த்திருப்பாங்களா, இந்த ஒரு நபர் தான் பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நபர் இப்ப இல்ல, அந்த நபர் இருக்க போறதுல மாறியாச்சு. அதனால தான் பணப்பெட்டி இந்த வாரம் இல்ல, மிட் வீக் எவிக்ஷன் இல்ல, எல்லாமே அடுத்த வாரத்துக்கு மாத்திட்டாங்க. இப்படி எல்லாத்தையுமே அடுத்த வாரத்துக்கு மாத்திட்டாங்க. அந்த லெவலுக்கு இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிருக்குது ப்ரோ. சிம்பிளா சொல்லிட்டா, நமக்கு லைவ்ல காட்டினது இவ்வளோ, லைவ்ல காட்டாம எவ்வளவு சீன் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு லைவ்ல நார்மலா சம்டைம்ஸ்லாம் கிச்சன்ல ஒருத்தவங்க சும்மா நிக்கிறத காட்டிட்டே இருந்திருப்பாங்க, சொல்ல முடியாது, அதுக்கு அந்த பக்கம் யாராவது ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருப்பாங்க. அதை லைவ்ல ஃபுல்லா காமிச்சிட்டா கண்டிப்பா சேனலுக்கு நெகட்டிவ் வரும், என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சேனலுக்கு நெகட்டிவ் வரும்னு சொல்லிட்டு அவங்க பெருசா அந்த சீனை காமிச்சிருக்க மாட்டாங்க. என்ன வேணா நடந்திருக்கலாம் ப்ரோ, 24 லைவ் நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த 16 பேரையுமே ஃபுல்லா பார்த்துட்டு இல்ல ஒரு ஸ்கிரீன்ல ஒருத்தர் 2 பேர் தான் தெரிய போறாங்க, அதுக்கு பின்னாடி எவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. சோ அதனால வீட்டுக்குள்ள பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிருக்குது. சோ அதுல கடுப்பான பிக் பாஸ் இன்னைக்கு வச்சு செய்ன்னு செய்யறாராம். சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ, இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சு விட்டாங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்தவரை இந்த டாஸ்க் முடிச்சு விட்டாங்க. நான் ஆக்சுவலா ஃபுல்லா எல்லாம் பார்க்கல, எனக்கு காலையிலே தெரிஞ்சு போச்சு ப்ரோ, காலையிலே தெரியும் முடிச்சு விட்டாங்க, இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லி எனக்கு காலையிலே தெரியும். அதனால தான் மத்தியானம் உங்ககிட்ட நான் தெளிவா சொன்னேன். நான் காலையில வீடியோல நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப தெளிவா சொன்னேன். இந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறது 1:30க்கு அப்புறம் தான், இவங்க டாஸ்கை ஸ்டார்ட் பண்றது 3:30க்கு அப்புறம் தான் இருக்கும். அதுலயும் பயங்கரமான கிரிஞ்சு தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் டான்ஸ்க்கும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப் இருக்கும். ஸோ அதுக்கு இடையில இவங்க உட்காந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பெருசா எதுவும் இருக்க போறது இல்லை. ஸோ அதனால நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, பார்க்கணுமா வேணாமான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வச்சு நம்மளை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை.
ஓகேவா? ஒரு சில பேர் அவங்களுக்கான கேரக்டர்ல இருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன கேரக்டர்ல இருக்காங்கறதே மறந்து எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் தனக்கான கேரக்டரை சுத்தமா மறந்துட்டாங்க. நார்மலா சுத்திட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகேவா? மொத்தத்துல இந்த டாஸ்கே முடிச்சுட்டாங்க. சீசன் 8 வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா வைக்கலாம் bro. எதுக்கு எடுத்துக்காட்டுனா, எப்படி இந்த பிக் பாஸ்ல உள்ள டாஸ்க் எல்லாம் அழிக்கிறது அப்படிங்கறத மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இந்த சீசனை கொண்டு வைக்கலாம். அழிச்சுக்கினே இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் அழிச்சிடறாங்க. ஒரு டாஸ்க் கூடாம இந்த சீசன்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல சின்னதா ஒரு நபருக்கு நான் ஒரு பாராட்டுகள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாராட்டுகள் கொடுக்கறது நான் பெரிய ஆளும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு அந்த மனுஷனை பாராட்டி ஆகணும். நான் ஒரு கிளிப் பார்த்தேன். ஓகேவா? நான் இப்பதான் வந்துட்டு இருந்த வீட்டுக்கு. ஆக்சுவலா நான் ஒரு கிளிப் பார்த்தேன். நம்ம ஃபேட்மேன் அவர்கள் டான்ஸ் ஆடினது. ப்ரோ சொல்றேன் ப்ரோ, அந்த மனுஷன் நமக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு போல ப்ரோ. யோசிச்சு பாருங்களேன். அந்த மனுஷனுக்கான வெயிட் ஆக்சுவலா வீட்டுல சொல்லியிருந்தாங்க போல. அந்த மனுஷன் அந்த ஸ்டேஜ்ல ஏறி எதுவுமே யோசிக்காம நான் எனக்கு முடிஞ்சது ஆடுறப்பான்னு சொல்லி அந்த மனுஷன் ஸ்டெப் போட்டா தெரியுமா அந்த பாட்டுல. வேற லெவலுங்க, சத்தியமா சொல்றேன், வேற லெவல். என்னதான் அந்த மனுஷனை போட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணான்னு திட்டாலுமே ஒரு டாஸ்க் வந்து அந்த மனுஷன் உண்மையா இறங்குறாப்ல. அது அந்த வீட்டுக்குள்ள அந்த முதல் வாரத்துல நம்ம கவனிச்சிருந்தோம். ஒரு டாஸ்க்லாம் இறங்கி அந்த சேர்ல உட்கார டாஸ்க், இங்க இருந்து அங்க ஓடி போய் ஒரு சேர்ல உட்காரணும். அது முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே நான் கண்டிப்பா எனக்கான பெஸ்ட் கொடுக்கணும் வந்து இறங்குனாங்க. இறங்கி அதுல கொஞ்ச இடத்துல கொஞ்சம் முடியாம போய் சைடுல உட்கார்ந்தா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு ரிட்டன் நான் இறங்கி ஆறேன்னு சொல்லி உள்ள வந்தாங்க தெரியுமா. அதான் ஸ்போர்ட்டினஸ். பயங்கரமா அதுல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வாரேன்னு சொல்லி வராங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, நீ எனக்கு கிண்டல் பண்ணி எனக்கு ஸ்டெப்போட வரலையா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன்னு சொல்லி பண்ணாங்க தெரியுமா. வேற லெவலுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சில பேர் நல்லா பண்ணாங்க. கண்டிப்பா நம்ம பாராட்டுகள் கொடுத்தாகணும். ஒரு சில பேர் உண்மையா நல்லா பண்றாங்க. ஒரு சில பேர் ஆஹா இப்படி ஒரு மொக்க டாஸ்க் கொடுத்துட்டாங்களே, சௌந்தர்யாவை அடிக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வன்மத்தில் சுத்திட்டு இருக்காங்க. அதான் அவங்க பேர் என்னமா பீலாம்பரி இல்ல, அது பேர் என்ன, சீலாம்பரியா, சீலாம்பரிலாம் பயங்கர கடுப்பா. சீலாம்பரி தானே? இல்ல கேட்குறேன், எனக்கு கரெக்டாக தெரியல என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்களாம் சமகான சுத்துறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சது என்னமோ பிசிக்கல் டாஸ்க் ஏதாவது வரும், சௌந்தர்யா பிடிச்சி அடிச்சிடலாம்னு சொல்லி யோசிச்சாங்க போல. பட் வந்த டாஸ்க் என்னமோ கொஞ்சம் வித்தியாசமா டான்சிங் மராத்தான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டாஸ்க்ல பெருசா ஒன்னையும் அவங்ககிட்ட மோத முடியல. அதனால கொஞ்சம் மன வருத்தத்தில் சுத்திட்டு இருக்காங்க. முடிஞ்ச பிக் பாஸ் நீங்க வேணா அந்த ஒரு ஒன் ஏதாவது பிசிக்கல் டாஸ்க் வச்சு விடுங்க. அதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்குள்ள பயங்கரமான ஒரு பொறாமை குணம் எழும்பிட்டுங்க. வெளியே வந்து பார்க்குறா, தனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை விட பயங்கரமாக சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் வெறித்தனமாக இருக்குது. மக்கள்லாம் அப்படி பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அதை ஏற்றுக்க முடியல. அந்த பொண்ணுக்கு சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அதனால மட்டுமே தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து இன்னும் அந்த வன்மத்தை காமிச்சிட்டே இருக்கா. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உன்னோட நான் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேவலமாக சில பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கா. மார்க் பண்ணுறா ப்ரோ. சொல்ல போனால் நீ ஆயித்து மார்க் பண்ணுறா. அந்த பொண்ணுக்கு நேச்சுரலாக வருதுங்க. சௌந்தர்யா பொண்ணுக்கு அது நேச்சுரலாக வருது. வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்லேருந்து அந்த பொண்ணை தான் பண்ணிட்டு இருக்கா. நீ அந்த விஷயத்தை எடுத்து அந்த பொண்ணை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறது தெரியுமா, ரொம்ப மட்டமாக இருக்குது. இதே வந்து யாராச்சும் உங்ககிட்ட வந்து நீ அழுதல அம்மா கிட்ட போகணும், அதை வந்து யாராச்சும் உங்ககிட்ட வந்து அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு அழுத உனக்கு கோவம் வரும்ல. ஏன்னா அது உனக்கான எமோஷன் தானே. நீ வந்து ஒரு இடத்துல உடஞ்சி அழுது ஒன்று பண்ணுற. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அது நேச்சுரலாக வருது. அந்த விஷயத்தை நீ எடுத்து கிண்டல் பண்ணுனா அந்த பொண்ணை நீ ரொம்ப கலாச்சி டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். என்ன ப்ரோ சொல்கிற, அழுகிறதே இது ஒன்றா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று தாங்க. எல்லாமே எமோஷன்ஸ் தானே, எல்லாமே எமோஷன்ஸ் தான். ஒரு பொண்ணு 14வது வாரத்தில் வந்து நிற்கா. ஓகேவா? 14வது வாரத்தில் ஏதோ ஒன்று முட்டி மோதி வீட்டுக்குள்ள இருக்க வெளியே இருக்கான் எவெல்லாமோ நெகட்டிவை கொடுத்து அடிச்சு பிடிச்சி அந்த பொண்ணு வந்து நிற்கிறா. அப்படி நிற்கும் போது அந்த பொண்ணை நீங்கள் டவுன் பண்ண நினச்சா எப்படிங்க சொல்லுங்க. அந்த பொண்ணு என்ன வீட்டுக்குள்ள கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்ட் தானே. நீங்கள் வந்ததெல்லாம் ஓகே, எங்கள் கேமெல்லாம் டவுன் பண்ண வந்தீங்க. ஆனால் நீங்கள் யாருமே எங்கள் கேமை டவுன் பண்ண மாதிரி தெரியல. முத்துக்குமார் கேமை தூக்கி கூட வந்த மாதிரி தான் இருக்குது. முத்துக்குமார் மட்டும் பயங்கரமாக பேசுறீங்களே தவிர எங்கள் யாருக்கும் பாசிட்டிவாக ஒரு சின்ன விஷயம் கூட கொடுக்க மாட்டீங்க. எங்கள் எல்லாத்தையுமே பெட்டி எடுக்காத, பெட்டி எடு, அதை பண்ணி இதை பண்ணி, உனக்கு ஓட்டு இல்லை, நீ இப்படி தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றீங்களே தவிர ஒரு பாசிட்டிவ் சொல்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அந்த ஒரு ரீசனால மட்டுமே தான் பிக் பாஸ் அன்னைக்கு வச்சு செய்யறாங்க. சொல்ல முடியாதுங்க. சில பல தற்குறிகள் கூட்டம் இன்னைக்கு நைட் என்ன பண்ணுவாங்க, பிக் பாஸ் வந்து சௌந்தர்யாக்கான பிஆரா மாறிட்டாங்க. சாச்சனா என்னங்க செஞ்சா, நார்மலா சின்னதா செஞ்சா, அதுக்கு ஏங்க இவ்வளவு ரோஸ்ட்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளம்புறவன் கிளம்பிட்டே தான் இருப்பான். இன்னும் 10 நாட்கள் கூட இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு 4-5 நாட்கள் தான் இந்த சீசன். ஏன்னா சாட்டர்டே சண்டேங்கிறது புருன்னு காணாம போயிடும். கடைசி இந்த வியாழன் வெள்ளி 2 நாட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்தா பொங்கல் செலிப்ரேஷன் அந்த மாதிரி மோடுக்கு போயிருவாங்க. அப்புறம் அங்கேயும் புதன் வியாழன் வெள்ளி மட்டும் தான். அதில் கதை சொல்ற டாஸ்க் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சீசன் ஓவர் தான். இந்த 2 நாட்கள் நம்ம கடந்துட்டோம்னா என்ன பொறுத்தவரைக்கும் சீசன் ஓவர். ஆனால் அடுத்த வாரத்தில் இருக்க 2 கண்டென்ட் இல்லை, அடுத்த வாரத்தில் ஒரு 3 கண்டென்ட் இருக்கு. ஒன்று மிட் வீக் எக்ஷன், இன்னொன்று பணப்பெட்டி, அடுத்தது இருக்கு நம்ம தர்ஷிகா அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகி விஜய் விஷால்ட்ட என்ன பேச போறாங்க, அந்த கண்டென்ட்டை இவங்க எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அவ்வளோதான் மொத்தத்தில் சீசன் ஓவர் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு அடுத்த